கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் முதல் ஓய்வு நாளிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 வாரங்கள் கழித்து உங்களோடு இந்த அருளுரையை பகிர்ந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம், சமாதானம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்லாமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இந்த மாதத்தை நாம் ஓய்வு நாளிலே தொடங்கி இருக்கின்றோம். ஓய்வு நாள் அப்படின்னாலே ஆங்கிலத்தை அதை என்ன சொல்லுவோம்? சபாத். அது ஒரு எபிரேய வார்த்தை. சபாத் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தை சபாத் அப்படின்றால் ஓய்வு என்று அர்த்தம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான தலைப்பு சபாத் leads to the fullness of creation. Sabbath leads to the fullness of creation. படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு. படைப்பின் நிறைவை உறுதி செய்யும் ஓய்வு என்கிற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஓய்வு அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ரெஸ்ட். ஓய்வுனால என்ன அர்த்தம்? ரெஸ்ட். இப்போ நம்ம எப்போ ரெஸ்ட் எடுப்போம்? வேலை செஞ்சுட்டு டயர்டா இருக்கும்போது ரெஸ்ட் எடுப்போம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சபாத்தும் இந்த ரெஸ்ட்டும் ஒன்று கிடையாது. புரியுதுங்களா? சாபத் இல்லை சபாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஓய்வும் களைப்புக்கு பிறகு நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய ஓய்வும் ரெஸ்ட்டும் ஒன்று கிடையாது. ஏன் அப்படின்னா நாம் எடுக்கின்ற ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன இல்லை? எனர்ஜி இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் த பொட்டென்ஷியல் ஆர் ஸ்ட்ரென்த் டு டூ எனிமோர். எந்த வேலையும் அடுத்த அடி எடுத்து செய்வதற்கு எனக்கு என்ன இல்லை? ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கான எனர்ஜி இல்லை. அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது தான் நம்ம என்ன எடுக்கிறோம்? ரெஸ்ட். ஆனால் கடவுள் இறைவன் இந்த உலகத்தை படைத்து முடித்து எல்லாம் நிறைவு எல்லாமே என்ன? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம். வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாகப்பட்டு தீர்ந்தன. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. தீர்ந்தன அப்படின்னா இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்டட். எல்லாமே எப்படி இருக்குன்னா முழுமையாக இருக்கிறது. ஃபுல்னஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நத்திங் டு டூ, எதுவும் செய்வதற்கு இல்லைன்னு ஒரு நிலைமை வரும்பொழுது தான் ஆண்டவர் பார்க்கிறார் இதுக்கப்புறம் செய்யறதுக்கு என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. அப்படின்னும் போது தான் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப 7ஆம் நாள் அவர் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார்னா எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். 6 நாள் வேலை செஞ்சாரு. 7ஆவது நாள் அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறார். ஃபுல்னஸ் அப்படின்றது எங்க வருதுன்னா அந்த சபாத்னு சொல்லப்படுகிற ஓய்வு நாளில் வருகிறது. அவர் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடுத்தது 3ஆம் வசனம். ஏழாவது நாள் செய்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது, எல்லாம் நன்மையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்த பிறகு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ரைட். இதுதான் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். என்னன்னா நிறைய நேரத்தில் நாம் இந்த ஓய்வு நாளை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஓய்வு நாள் நாம் ரெஸ்ட் எடுப்பதற்கான நாள் அல்ல. இட்ஸ் எ டே ஆஃப் செலிப்ரேஷன். இட்ஸ் எ டே ஆஃப் ஃபுல்னஸ். 7ஆம் நாள் அப்படின்றது இது நாம் ஏதோ படுத்து தூங்கிட்டு இருக்க வேண்டிய நாள் அல்ல. ஏதோ நம்ம வெட்டி எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி களைப்பை போக்கி கொள்ளக்கூடிய நாள் அல்ல. 7ஆம் நாள் எல்லாம் நிறைவேற்று என்று உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ரைட். இப்போ ஒரு கேள்வி உங்க முன்பாக வைக்கின்றேன். இது கொஞ்சம் கடினமான கேள்விதான். எத்தனை கிரியேஷன் ஸ்டோரி பைபிள்ல இருக்கு? How many creation story are in the Bible? எல்லாம்
2ன்றாங்க ஒரு சிலர். சரி, ஆதியாகமத்தில் எத்தனை படைப்பு வரலாறு இருக்கு? கிரியேஷன் ஸ்டோரி 2, 1, 6, 7, 8. ஓகே, ஆதியாகமம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு கிரியேஷன் ஸ்டோரி தான் சொல்லுவோம். என்ன? கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சாரு. 7 நாள் என்ன பண்ணாரு? 6 நாள் என்ன பண்ணாரு? முதல்ல ஒன்னா படிச்சுட்டு வந்தார். முதல் நாள் என்ன படைத்தாரு? வானத்தையும் பூமியும். 2வது நாள் ஆகாய விரிவை. 3ஆம் நாள் ரைட். இப்போ பேசிக்கே எங்க பிரச்சனையா இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமத்தை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. பெரேஷித் பாரா எலோஹிம் அப்படின்வாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆண்டவர் உலகத்தை, அதாவது தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? படைத்தாருன்றாங்க. இப்போ அடுத்தது பூமியானது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையாகவும் வெறுமையா இருந்தது, வாய்டா இருந்தது. there is nothing. அப்போ நீங்க அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா முதல்ல சொல்றாரு தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு. அடுத்தது தேவன் வெளிச்சத்துக்கு பகல்னாரு, இரவுக்கு இரவுன்னு பேர் வைக்கிறாரு, இருளுக்கு இரவுன்னு பேர் வைக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டு வரு. 6வது நாள் ஆண்டவர் யாரை படைக்கிறாரு? மனிதனை படைக்கிறார். ரைட்டா? மனுஷனை படிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறார். 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டோரி. இதுதான் முதல் படைப்பின் வரலாறு. இப்போ 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினாலே வானமும் பூமியும். அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னது புரியுதுங்களா? இந்த வசனத்தை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு வந்துருச்சு, ஒரு ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியில ஒன்றும் இல்லாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னா படைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லி அதுல 6வது நாள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைச்சிட்டாருன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நீங்க வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். அப்போ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஸ்டோரி 2nd சாப்டர் 3rd verse முடியுது. இப்போ இன்னொரு கிரியேஷன் ஸ்டோரி உள்ள வருது. 4th verseல இருந்து கொண்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா 5ஆம் வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. ரைட். அப்போ இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்க்கும்பொழுது செடி மரம் கொடி எல்லாம் எப்போ உருவாக்கப்படுகிறது என்றால் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். அப்போ மனுஷனை கொண்டு வந்து வைத்துட்டு அதை பண்படுத்தவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். அப்போ இது 2nd ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன். 2மே ஸ்டோரி தான், ஒரே ஸ்டோரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதியிருக்காங்க. இப்போ நமக்கு எப்படி 4 நற்செய்தி நூல் இருக்கிறது, மேத்யூ, மார்க், லூக், ஜான் மாதிரி, ஜெனிசிஸ்ல இந்த 2 ஸ்டோரியை 2 ஆத்தர் எழுதியிருக்காங்க. ரைட்டா? இது தியாலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா 2 ஆத்தர்ஸ் இந்த 2 ஸ்டோரியை எழுதியிருக்காங்க. படைப்பின் வரலாறு இப்படி இப்படி இருக்கும் அப்படின்றது. ரைட்டா? நீங்க கொஞ்சம் வளர்ந்தவர்களால நான் இதை சொல்றேன். ரைட்டா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 2 ஸ்டோரி இங்க இருக்கிறது. ஆனால் இந்த 2 ஸ்டோரியுடைய ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிப்ளிக்கலா ஒரு தியாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இது கொடுக்கும்போது கடவுள் எல்லாவற்றையும் சிஸ்டமேட்டிக்கா படைக்கிறார். இது 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 அப்படின்ட்டு அவர் எல்லாவற்றையும் அடுக்கி கொண்டே போறார். அப்ப அடுக்கி முடிக்கும் போது 6வது நாள்ல அவர் என்ன யோசிக்கிறார்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு யோசித்து 7ஆம் நாள் அந்த ஃபுல்னஸை பார்க்கிறாரு. ஸோ he wanted to give the rest. இந்த ரெஸ்ட் எப்படிப்பட்ட ரெஸ்ட் அப்படின்னா, இது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு என்ன சொல்லலாம், ஓய்வு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இப்போ இந்த புரிதலோடு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்றால் இது களைப்பு கிடையாது. ஆண்டவர் களைப்பா இருந்து 7ஆம் நாள் ரெஸ்ட் எடுத்தார்னா கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து, தேவன் எல்லாவற்றையும் முடித்து அதுக்கப்புறம் தான் 7வது நாள் என்ன பண்றாரு, ஓய்ந்திருக்கிறார். அப்போ இந்த ஓய்வு என்பது என்னவென்றால் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக,
நிறைவானவற்றை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக, ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. களைப்பின் நிமித்தம் ஓய்வல்ல, முடிப்பின், எல்லாவற்றையும் சிறப்பாக முடிக்கப்பட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அவை எப்படின்னு என்று கண்டாரு? நல்லது என்று கண்டார். அதனாலதான் எல்லாமே குட், எல்லாமே நல்லது என்று கண்ட பிறகுதான் அவர் ஓய்ந்திருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு. சாபத் இன் கிரியேஷன், இட்ஸ் a fullness, not fatigue. அப்படின்னா சொன்னா இது களைப்பின் நிமித்தமாக வரக்கூடிய இளைப்பாறுதல் அல்ல, நிறைவின் நிமித்தம் வரக்கூடிய இளைப்பாறுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்றால் எக்ஸோடஸ் 16th சாப்டர், யாத்திராகமும் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. எல்லாரும் உங்களுடைய வேதத்தை யாத்திராகமும் 16ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நிறைய எக்கானமி இருக்கு. எக்கானமி அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரம். ஒரு சிலர் இந்த பொருளாதாரம் நல்லது, இந்த எக்கானமி நல்லது, இந்த எக்கானமி நல்லதுன்னு டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் திருமறை ஆசிரியர்கள், தியோலஜியன்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா மன்னா எக்கானமி த பெஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. மன்னா பொருளாதாரம் உலகத்தில் தலை சிறந்த பொருளாதாரம். அப்படின்னா என்ன? மன்னானா என்ன அர்த்தம்? கடவுளால் அருளப்பட்ட ஈவு. மன்னா அப்படின்றது காட் கிவன் கிரேஸ். இது யார் சாப்பிடக்கூடிய உணவுன்றாங்க? தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுன்றாங்க. இப்போ இதனுடைய எக்கனாமியை நம்ம யோசித்து பார்க்கணும். இதனுடைய பொருளாதாரம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? மன்னா எப்படிங்க எடுக்கணும்? டெய்லி போர்ஷன். அதுதான் பரமன்ல இருக்கிற ஜபத்துல நம்ம ஜபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னு அர்த்தம். மன்னா என்ன பண்ணுச்சு? அன்னன்னைக்கு தேவையான போர்ஷன், அன்னன்னைக்கு தேவையான உணவு அருளப்பட்டது. ரைட்டா? இப்ப அடுத்தது தேவைக்கு எவ்வளவோ அவ்வளவுதான் எடுக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு பஃபே புக் பண்றோம், ஒரு ஸ்டார் ஹோட்டல் போறோம். சாப்பிட்றோமோ இல்லையோ, கண்ணு பார்த்த உடனே என்ன பண்றோம்? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். ரைட்டா? ஒன்று விட மாட்டோம். 180 ரூபா கட்டி, இது 1000 ரூபாய் கட்டியிருக்கிறோம். ரைட்டா? 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றனோ இல்லையோ, 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணிடணும்? நான் எடுத்து வச்சிடணும். அந்த தட்டு ஃபுல்லா எடுத்து. அப்ப சொல்லுவாங்க, அரிசியை இது ஃப்ரைட் ரைஸ் எடுக்கிற, பிரியாணி எடுக்கிற, அதானே டெய்லி சாப்பிட்றோம், வெறும் கறி மட்டும் எடு, மீட் மட்டும் எடு. என்ன பண்ணுவாங்க? உடனே சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், என்னென்ன மீட் இருக்கோ எல்லாத்தையும் அடிக்கிடுவாங்க. தேவைக்கு அதிகமாக எடுத்துருவாங்க. இப்போ தேவையானது சாப்பிட்டு மீதி இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க? எடுத்து கொட்ட வேண்டியதான். ரைட்டா? ஆனா மன்னா என்ன கற்றுக் கொடுக்கிறது? அதுல வாசிங்களா யாத்திராகமத்துல. அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஒவ்வொரு நாளைக்கும் தேவையானதை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது அதனால் அவர்களை சோதிப்பேன். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் அந்த புஃபே போறோம்னு வச்சுக்கோங்களேன், தேவன் நம்மளை சோதிக்கிறார். சரியா? அவன் ஹோட்டல்காரன் பார்க்கறான் பார்க்கலன்றது ரெண்டாவது. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளணும். பல நேரங்களில் நம்ம பண்றதில்ல. அப்போ அந்த கண்ணு வயிறு நிறைஞ்சாலும் சில பேருக்கு என்ன நினையாது? கண்ணு நிறையாது. என்ன பண்ணுவாங்க? அது எடுத்து அந்த பிளேட்ல போட்டாதான் ஒரு ஆத்ம திருப்தியே வரும். எடுத்து போட்டுட்டு அது சாப்பிட முடியுமா? என்னுடைய வயிற்றோட கெப்பாசிட்டி இவ்வளவுதானா? ஏனென்றால் உணவு யார் கொடுக்கிறது? தேவன் கொடுக்கிறது. இன்னைக்கு நீங்க நானும் சாப்பிடக்கூடிய உணவு கர்த்தர் அருளிய ஈவு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை மக்கள் உணவு இல்லாமல் பசியும் பட்டினியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்த உணவு. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றிலும் பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கு. இந்த ஸ்டூவர்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காஸ்மோபாலிட்டன் கல்ச்சர்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஷாப்பிங் மால்ஸ் இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய எல்லா ஷாப்பிங் ஏரியாஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்வைக்கு வச்சிருவான். நம்மளை இன்னும் தேவைக்கு அதிகமாக எடுத்து போடு ஆஃபர்ஸ்ல கொடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையானதல்ல, ஒரு மாசத்துக்கு தேவையானதை எடுத்து வைன்னு தான் சொல்லி கொடுக்குறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த ஸ்டூவர்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானது. இது எனக்கு போதுமா? இது எனக்கு தகுதியா? இது என் வயிற்றுக்கு நிறைவானதா? இல்லை இது அதிகமானதான்னு யோசிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் நியாய பிரமாணத்தின்படி
வாசிங்களா அந்த வசனத்தை. நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இன்னைக்கு நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க போய் அந்த பஃபேல எடுத்து போட்டீங்கன்னா எவனை வந்து ஏன் இவ்வளவு எடுக்கிறீங்கன்னு கேட்க போறது கிடையாது. ஆனால் யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, யார் கேட்பாரு? ஆண்டவர் கேட்பாரு. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? உனக்கு தேவைக்கு மிஞ்சியதை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அதுதான் மன்னா சொல்லுது. அதுல வரும், நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா இந்த 6th டே பார்த்தீங்கன்னா டபுள் போர்ஷன் வரும். ஏன்னா 7th டே என்ன பண்ணக்கூடாது, நீ போய் சேகரிக்க கூடாது. ஏன்னா 7th டே என்ன உனக்கு ஓய்வு, அன்னைக்கு மகிமை நாள். அன்னைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுக்கணும். அன்னைக்கு ஆண்டவருடைய முழுமையை போற்ற வேண்டிய நாளாக இருக்கிறது. அதனால 7ஆம் நாளுக்கு தேவையான உணவு உனக்கு 6ஆம் நாள் எப்படி கிடைக்கும்? இரட்டத்தனியாக கிடைக்கும். இப்போ அடுத்த நாள் நீங்க மற்ற நாள்ல 2 நாளைக்கு தேவையான உணவு எடுத்து வச்சீங்கன்னா அந்த மண்ணா என்ன ஆயிடும்? பூச்சி பிடிச்சிரும், கெட்டு போயிடும். ரைட்டா? அப்புறம் இன்னொரு காரியம் அதுல வரும். அதிகமாய் சேர்த்தவனுக்கு அதிகமாயும் இல்லை, குறைவாய் சேர்த்தவனுக்கும் குறைவாய் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, உன் வயிற்றுக்கும் என் வயிற்றுக்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அளந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நாட்டுல பஞ்சமும் பட்டினியும் இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஒரு கூட்டம் சேர்த்து வைப்பதுனால ஒரு கூட்டத்துக்கு சேர்க்க இது இல்லை. எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு, நான் சொல்லியிருக்கேனான்னு தெரியல, பரட்டைன்னு அவருக்கு பேர். ஒரு நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டிடிஎஸ்ல இருக்கிற ஐயருங்கள்லாம் அவர் பேரை சொல்வது உண்டு. பரட்டை சொல்லுவார். அதாவது அவர் கருங்குழியில தான் இருந்தார். கருங்குழினா செங்கல்பட்டு மாவட்ட பகுதியில் தான் ஆயராக இருந்தபோது கேட்டார். யதார்த்தமாக இருக்கும்போது அங்கே இருக்க கிராம மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு கேள்வி எழுப்பினார். இல்லை சாப்பிட்டீங்களா அப்படின்னு. சாப்பிட்டாயா அப்படின்னாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆயராக இருந்து அப்புறமா தான் பேராசிரியராக மாறினார், முனைவராக இருந்தார். அப்போ அவர் வந்து எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டார், ஒருத்தன் நீ என்னப்பா சாப்பிட்டேன்னு? ஒருத்தன் நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா. இன்னொன்று ஒருத்தன், ஐயா நான் இட்லி சாப்பிட்டேன்னா. இன்னொன்று ஒருத்தன், ஐயா நான் கஞ்சி குடிச்சேன்னா. இன்னொன்று ஒருத்தன், நான் சாப்பிடலன்னா. இப்போ அடுத்த கேள்வியை வைக்கிறார். சரி, கடவுள் உங்களுக்கு யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கடவுள் எங்களுக்கு அப்பா ஐயா அப்படின்னாரு. கடவுள் யாரு? அப்பா. ரைட். இப்போ அவர் அடுத்த கேள்வி வச்சாரு. அவன்லாம் ஒரு நல்ல அப்பனா அப்படின்னாரு. அவன்லாம் ஒரு, ஏன்னா அவர் வந்து கிராமத்து ஸ்லாங்ல பேசக்கூடிய, அது அவருடைய இறையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திலேருந்து பேசுவார் அவருடைய இறையிலெல்லாம். இப்போ சொல்கிறார், அவெல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க கடவுளை போய் அப்படின்னு? இல்லை, ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுத்துருக்காரு? இன்னொரு பிள்ளைக்கு இட்லி கொடுத்துருக்காரு, இன்னொரு பிள்ளைக்கு கஞ்சி கொடுத்துருக்காரு, ஒரு பிள்ளைக்கு சோறே கொடுக்கல. இவன் எப்படி நல்லா அப்பனா இருக்க முடியும் அப்படின்னாரு. எல்லாம் என்ன மாதிரி, உங்களை மாதிரி தான் என்ன முறைக்கிறாங்க. என்னடா இவர் இப்படி சொல்றாரு? இப்போ சொன்னாரு, அப்பா பிரச்சனை இல்லை, அப்பா நல்லவர் தான். என்னது? அப்பா பிரச்சனை இல்லை, அப்பா யாரு? நல்லவர் தான். அப்பா எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காரு. இங்க அன்னக்காரன் இருக்கான் பத்தியா, ஒருத்தர் பிரியாணி சாப்பிட்றதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பட்டினி போட்டு வச்சிருக்கான். இவன் இட்லி சாப்பிட்றதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறான்? கஞ்சி குடிக்க வச்சிருக்கிறான். அப்ப அப்பா கிட்ட பிரச்சனை இல்லை, இங்க பகிர்ந்து வாழ வேண்டியவங்க என்ன பண்ணல? சாப்பாட்டை பகிரல, மண்ணாவை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் பிரியாணி சாப்பிட்டோம், அடுத்தவங்க குடும்பம் சோறு சாப்பிடலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சுயநலமா மாறிட்டாங்க அப்படின்னு விளக்குனார். இன்னைக்கு இதுதான் மன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னா, எனக்கு தேவைக்கு மிஞ்சி நான் குவித்து வைப்பேன் என்றால் அடுத்த ஒரு உணவு எங்க இருக்குது? என் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஆமென். அடுத்தவருடைய உணவு எங்க இருக்கு? என் வீட்டில் இருக்கு. அப்போ நான் வந்து அடுத்தவருடைய உணவை நான் எடுத்து வைத்துக்கொண்டு ஒருத்தவனை நான் பசியில் வாட வைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ அதனால்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறது. அன்றன்றைக்கு தேவையான உணவை இன்று எங்களுக்கு தாரும். ஆனா நம்ம கிறிஸ்தவங்க என்ன பண்றோம்? சேர்த்து வைக்கிறவர்களாக, குவித்து வைக்கிறவர்களாக மாறிட்டோம். இப்போ இந்த மண்ணால நமக்கு இன்னும் ரொம்ப அழகான ஒரு காரியம் என்னன்னா, 6வது நாள் நீ என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்கலாம். எதுக்காக? 7வது நாளுக்காக. ஏன்னா 7வது நாள் நீ உழைக்க கூடாது. ஏன் உழைக்க கூடாதுன்னா, எல்லாருக்குமான ஓய்வு. அது எல்லாருக்குமான ஓய்வு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லா மிருக ஜீவன்களுக்கும் தேவையான ஒரு ஓய்வை இந்த 7ஆம் நாள் நமக்கு கட்டளையிடுகிறதாக, கற்றுத்தருகிறதாக நாம் பார்க்கின்றோம்.
தொடர்ந்து அதே பகுதியில் வாசிங்க, 16ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாயும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு கொஞ்சமாயும் இல்லை, அவர்களுக்கு புசிக்கத்தக்கதாக சேர்த்தார்கள். ரைட். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த 6வது நாள் நம்ம வரோம், அளவு பார்த்துட்டோம். அடுத்தது 6வது நாள் வரும். 7ஆம் நாளுக்கான போர்ஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கிறார். அப்போ வீக்லி சாபத். அடுத்தது 11 மாதங்கள் கழித்து 12வது மாதம் ஓய்வின் மாதம், இது ஏர்லி சாபத். அடுத்தது சபாட்டிக்கல். சபாட்டிக்கல் அப்படின்னா 6 வருஷம் வேலை செஞ்சா 7வது வருஷம் என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது. நீ 6 வருஷம் நிலத்துல பயிர் செய்தனா 7வது வருஷத்துல நிலத்துல என்ன பண்ணக்கூடாது, பயிர் செய்யக்கூடாது. ஏன்னா 7வது வருஷம் என்ன வருஷம்னா சபாட்டிக்கல் அப்படின்வாங்க. சபாட்டிக்கல்னா ஓய்வின் ஆண்டு. அப்ப இந்த ஓய்வு யாருக்குன்னா நிலத்துக்கும் தேவை, மனுஷனுக்கும் தேவை, ஆடு மாடுகளுக்கும் தேவை. இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாடு அறிவியல் கல்லூரியில ஆசிரியர்கள் 6 வருஷம் வேலை செய்வாங்க. 7வது வருஷம் அவங்களுக்கு சபாட்டிக்கல் லீவ் கொடுத்துருவாங்க. 7வது வருஷம் அவங்களுக்கு சேலரி வந்துடும். ஆனால் அவங்க எங்கே வரக்கூடாது, காலேஜுக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டிலே இருக்கலாம். ஏனென்றால் சபாட்டிக்கல் அதுதான் ஓய்வின் ஆண்டு. இது வருஷத்தில் சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி 49 வருஷம் தொடர்ந்து வேலை செய்கிறீங்க. 50வது வருஷம் என்னது, யூபிலி. யூபிலின்னு அர்த்தம் விடுதலையின் ஆண்டு. அப்போ ஆண்டவர் எவ்வளவு நுணுக்கமா எல்லாவற்றுக்கும் ஓய்வு தேவைன்றதை அளந்து வைத்திருக்கிறார். ஒரு வீக்குக்கு 1 டே என்ன கொடுத்திருக்காரு, சாபத் கொடுத்திருக்காரு. 11th மந்த்துக்கு 12th மந்த் என்ன கொடுத்திருக்காரு, சாபத் கொடுத்திருக்காரு. 6 இயர்ஸ்க்கு 7th இயர் சபாட்டிக்கல் கொடுத்திருக்காரு. 49 இயர்ஸ்க்கு 50th இயர் என்ன கொடுக்கிறாரு, ஜூப்ளி கொடுக்கிறார். அப்போ எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு திருச்சபை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நம்ம எல்லாமே ஓடிட்டே இருக்கிறோம். போன வாரம் நாங்கள் கேம்ப் மினிஸ்ட்ரி போகும்போது அப்போ தம்பிங்கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க 7வது நாள் சண்டேஸ் நாங்கள் வேலைக்கு வந்தால் எங்களுக்கு என்னவா, ஓவர் டைம் டபுள் பேமெண்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி, நீ 6 நாள் சம்பாதிக்கிறது உனக்கு ஆசீர்வாதம். இந்த 7வது நாள் நீ டபுள் டியூட்டி செய்து வர்றது பற்றி அந்த பணம் உனக்கு என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு அவங்க அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, உண்மை அதுதான். நீ நம்பலைன்னா ஒரு மாதம் நீ அந்த 7வது நாள் வேலை செய்யாமல் இருந்துப்பார். அந்த டபுள் அமௌண்ட் எனக்கு வேண்டான்னு விட்டுப்பார். இந்த 6 நாள் நீ வேலை செய்யக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் இந்த கட்டளையை ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா நன்மைக்காக தான். நீ 7 நாள் நீ தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இரு. 1 வருஷம் வேலை செய், 10 வருஷம் வேலை செய். இத்தனை வருஷம் நீ சேர்த்தத 12வது வருஷத்து ஹாஸ்பிட்டலில் போய் கொட்டணும். ஏன்னா உடலுக்கு இந்த ரெஸ்ட் மஸ்ட். இன்னைக்கு இந்த சமுதாயம் பணத்திற்கும் பணத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் அருளும் அந்த ஓய்வை, அந்த சபாத்தை நாம் மறந்து விடுகின்றோம். ஏன் ஆண்டவர் ஓய்ந்திருக்க சொன்னார்னால் உங்கள் சரீரத்திற்கு ஓய்வு தேவை. உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஓய்வு தேவை. அப்போ வேலை செய்யறதுக்கு நமக்கு எத்தனை நாள் இருக்கு, 6 நாள் இருக்குல்ல. அப்ப 7வது நாள் ஆண்டவருக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. அது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற நாளாக இருக்கிறது. ரைட். இப்ப அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க எழும்புகிறது. என்ன கேள்வினா, அப்ப 7வது நாள் என்ன பண்ணோம், நான் எதுவுமே செய்யக்கூடாதா, நான் படுத்து தூங்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 7வது நாள் உலகத்துக்கான காரியத்திற்கான நாள் அல்ல. உலகத்துக்கான காரியத்திற்கான நாள் அல்ல. அப்ப 7வது நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆண்டவருக்கான காரியங்களை செய்யக்கூடிய நாளாகவும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இது யார் கற்றுத் தருகிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிறார். இன்னைக்கு வாசித்த மார்க் நற்செய்தி நூலுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புங்க. அங்க முதல் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். சூமின கையுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்.
ரைட். இப்போ என்னன்னா நிறைய பேர் இந்த ரிச்சுவலிஸ்டிக்கா பின்பற்றுவாங்க, அதுக்குள்ள இருக்கிற கருத்தை மறந்துடுவாங்க. ஏன் ஆண்டவர் 7வது நாள் ஓய்ந்திருக்க சொன்னார் அப்படின்னா, எல்லாருக்கும் ரெஸ்ட் தேவை, அன்னைக்கு நன்மை செய்யணும், தீமையானது எதுவும் நடந்துடக்கூடாது, கடவுளுக்கு உகந்த நாளாக இருக்கணும், அது தூய்மையான நாளாக மாற்றணும் தான் கட்டளை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கான்செப்டை பிடிச்சிக்கிட்டு அதை வைத்து மக்களை தண்டிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா நீங்க ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, அவங்க கீழே ஆர்டிகல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. மோசேயுடைய சட்டம் இதுதான், 7வது நாள் நீ ஓய்ந்திருக்கணும்னு. ஆனால் இவங்க அதுக்குள்ள சப் கிளாஸ் கொண்டு வந்துட்டாங்க. மொசையா கிளாஸ்ல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, நீ விறகு ஒரு விறகு எடுத்துட்டு போகலாம், 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு போகலாம், ஆனால் அதுக்கு மேலே எடுத்துட்டு போனால் அது வேலையாயிடும். நீ ஒருத்தர் சாகிற மாதிரி இருந்தானா அன்னைக்கு நீ அவனுக்கு மருத்துவம் பார்க்கலன்னா அவன் செத்துருவானா, அவனுக்கு நீ மருத்துவம் பார்க்கலாம். ஆனால் அது சாகக்கூடிய நோய் இல்லைன்னா அவனுக்கு நீ அன்னைக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய சப் கிளாஸ் இந்த யூதர்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி யாராவது மீறிட்டாங்கன்னா அவங்க மீது தண்டனையும் அவங்க மீது ஃபைன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சபாத்து கொடுத்தது என்னன்னா நல்லா இருக்கணும்னு கொடுத்தாரு. ஆனால் இந்த இவங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, யூத தலைவர்கள் அதை வைத்து பாலிடிக்ஸ் பண்ணி சப் கிளாஸ் கொண்டு மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பணம் வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இயேசு பார்க்குறாரு, ஆண்டவர் ஓய்வு நாளை யாருக்காக கொடுத்தாரு? யாருக்காக கொடுத்தாரு? மக்களுக்காக கொடுத்தாரு. இப்போ மக்களுக்காக தான் ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டது தவிர ஓய்வு நாளுக்காக மக்கள் கொடுக்கப்படல. ரைட்டா? இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட்டு டெய்லர்கிட்ட போய் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. இப்போ அந்த டெய்லர் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டார். அந்த ஷர்ட்டை போட்டு பார்க்குறீங்க, அது கொஞ்சம் டைட்டாக இருக்கு. இப்போது ஷர்ட்டை ஆல்டர் பண்ணுவீங்களா, கையை வெட்டிடுவீங்களா, சதையை வெட்டிடுவீங்களா? ஷர்ட்டை தான் ஆல்டர் பண்ணு. இப்போ சட்டைக்காக மனிதனா, மனிதனுக்காக சட்டையா? மனிதனுக்காக தான் சட்டை. இப்போ அதுதான் இந்த லாவும். இந்த சபாத்துன்றதும் மனிதனுக்காக தான் ஆண்டவர் உருவாக்கினார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்ல சபாத்துக்காக தான் மனிதன்னு மாற்றி வைத்தாங்க. நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒருத்தனுக்கு நன்மை செய்யக்கூடாது அப்படின்றாரு. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் ஓய்வு நாளா அவன் சுகம் கொடுக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா அவன் எத்தனை வருஷம் அவன் பலவீனத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறான், இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்க போகுது. ஆனா இவங்க தடை பண்றாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்ப செஞ்ச ஆண்டவர் மோசே சட்டத்தை மீறிட்டாரு, செய்யலனா அவனுக்கு நன்மை கிடைக்காது. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, வாசிங்க. சூமின கையுள்ள மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். இன்னைக்கு அதே கேள்விதான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஐயா, 7வது நாள் என்ன செய்யலாம்? 7வது நாள் நன்மை செய்யலாம், தீமை செய்யாதீங்க. 7வது நாள் ஜீவனை காக்கலாம், ஜீவனை. ஆனா நம்ம ஜீவனை கொல்றதே 7வது நாள் தான். பாவம், 7வது நாள் தான் நிறைய மட்டனு, நிறைய சிக்கனு, நிறைய ஃபிஷ் நமக்காக ஜீவனை விடுறாங்க. ரைட், அது வேற. ஆனால் இந்த 7வது நாள் நம்ம வேலை தான் செய்யக்கூடாது. வேலைனா உலகத்தின் காரியங்களை செய்யக்கூடாது, ஆனா நல்ல காரியங்களை செய்யலாம். நல்ல காரியங்களாம் ஒருத்தருக்கு உதவி செய்வதோ, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்வது, இல்லை அவனுடைய ஜீவனை காக்கக்கூடிய காரியங்களை செய்யலாம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. உன் கையை நீட்டு என்றார், அவன் நீட்டினான், அவன் கை மறு கை போல சொஸ்தமா. இப்போ கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓய்வு நாள் என்பது படுத்து தூங்கக்கூடிய நாள் அல்ல, கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. ஓய்வு நாள் எந்த வேலையை செய்யக்கூடாது இல்லை, வேலைகள் செய்யலாம், உலகத்துக்கான வேலைகளை செய்யக்கூடாது, கடவுளுக்கான வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்தது, ஓய்வு நாள் ஆண்டவரை சார்ந்திருக்கிற நாளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க இந்த 6 நாள் யாருக்காக ஓடுறோம் சொல்லுங்களேன்? திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை நம்ம யாருக்காக ஓடுறோம்? நமக்காக, உலகத்தின் தேவைகளுக்காக ஓடுறோம். 7வது நாள் யாருக்காக ஓடுறோம்? நமக்காக தான் ஓடுறோம். ஆண்டவருக்காகலாம் சும்மா கதை.
நமக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். ஏங்க வரல? அதான் சொன்னல, டபுள் பேட்டா ஐயா. ஏன் பிள்ளை வரல? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ். ஏன் வரல? இன்னைக்கு நீட் கோச்சிங், இன்னைக்கு இன்ஜினியரிங் கோச்சிங். அப்போ 7ஆம் நாள் கர்த்தருக்குரியது. அதுக்கு படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் எதுக்கு முக்கியத்துவம் தரணுன்றது இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது இவைகளெல்லாம். நீங்க 6 நாள் வேலை செய்றீங்களா? என்னைக்காவது 6 நாள் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வாழ்க்கையில திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? இல்லைல்ல. 6 நாள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 7ஆவது நாள் செஞ்ச மட்டும் எப்படி திருப்தி ஆயிடுவீங்க? 7ஆவது நாள் இதை செஞ்ச மட்டும் எப்படி நன்மை வந்துடும்? 6 நாள் ஒண்ணுமே பண்ணல, 7ஆவது நாள் மட்டும் நான் பண்ணா நான் சாதிச்சிருவேன்னா எப்படி? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? கொஞ்சமாவது யோசிப்பாங்க. அப்ப 6 நாள் சாதிக்க முடியாத ஒருவனால 7ஆவது நாள் சாதிச்சிருவேன்றது ஆக சிறந்த காரியம் அல்ல. அதனால தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் கொடு. இப்போ இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, இது அவருக்கானது மட்டுமல்ல, இது நமக்கான ஓய்வாக இருக்கிறது. ரைட். ஐசக், உங்க வயலின் எடுத்துட்டு வாங்க. இந்த இது பேர் என்ன தெரியுங்களா? இது பேர் என்னது? இது போ. இதுல எப்படி நல்ல மியூசிக் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணினா, அங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இது என்ன பண்ணோம்? டைட் பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இது டைட் பண்றாங்களோ இந்த நரம்புகள் அவ்வளோ என்ன ஆகும்? டைட் ஆகும், டென்ஷன் ஆகும். இந்த டென்ஷன் அதிகமாக இதுல என்ன வரும்? நல்ல இசை வரும். ரைட்டா? இப்போ வாசித்து முடிச்ச பிறகு இதை அப்படியே தூக்கி வச்சாங்கன்னா இது என்ன ஆயிடும்? கட் ஆயிடும். இமிடியேட் என்ன பண்ணும்? ஏன் லூஸ் பண்ணும்? the tension need a rest. ரைட்டா? 6 நாள் டென்ஷனா ஓடிட்டு இருக்கீங்க, 7ஆவது நாள் ஆண்டவர் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. பயப்படாதீங்க. ரைட். அப்போ இன்னைக்கு இந்த ஒரு வயலின், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கே ரெஸ்ட்ன்றது மஸ்ட். ஐயா, நீங்களும் நானும் கடவுளுடைய பார்வையில் விசேஷித்தமாக உருவாக்கப்பட்டவர்கள். நமக்கு ரெஸ்ட்ன்றது மஸ்ட். இது நம்மளுடைய திட்டம் அல்ல, இட்ஸ் a God's plan. செர்னோபில் எத்தனை பேருக்கு தெரியும்? செர்னோபில், ரைட். எங்க இருக்குது? ரஷ்யா. என்ன ஆச்சு செர்னோபில்ல? நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் பிளாஸ்ட். ரைட்டா? ஒரு மாசிவ் டிஸ்ட்ரக்ஷன். ரைட்டா? 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது. இந்த செர்னோபில் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரஷ்யன் கவர்மெண்ட் அது அப்படியே எவ்வளவோ அதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சாங்க, அவங்களால முடியல. ஒரு கட்டத்தில் அந்த ஏரியாவே, அது மாஸ் ஏரியா, அந்த ஏரியாவே என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக இது பண்ணிட்டு ஹியூமன் யாரும் என்டர் பண்ணக்கூடாதுன்னு சீல் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 30 years ரீசெண்டாக சில ரிசர்ச் ஸ்காலர்ஸை உள்ள அனுப்புகிறாங்க, பயங்கர ப்ரொடெக்ஷனோடு அனுப்புகிறாங்க. ஏன்னா பல ஆண்டு காலம் அந்த ரேடியோ ஆக்டிவ், அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி இதெல்லாமே நமக்கு பயமாக இருக்குது, அணு உலைகள் எல்லாம். இன்னைக்கு போய் பார்த்தா 30 yearsல அந்த இடம் மாறி இருக்கு. இத்தனைக்கு ஹியூமன் இன்டர்வென்ஷன் அங்கே எதுவுமே இல்லை, மனுஷன் 30 வருஷம் உள்ள போல. அப்போ அங்கன்னா போய் பார்த்தா ரொம்ப அழகாக இயற்கை வளர்ந்துருக்கிறது, அழகான மரங்கள், செடிகள், உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தை நம்ம தான் ஏதோ தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோன்னு. கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம தான் பெரிய அறிவாளி. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே ரொம்ப பாவப்பட்ட ஜனங்கள் யாருன்னா மனுஷன்தான். நம்ம வாழ்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ காசு கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்கிற எந்த ஜீவனாவது, உயிருள்ள ஜீவனங்கள் ஏதாவது காசு கொடுக்குதா வாழ்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கோ? ஆனால் நீங்களும் நானும் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தையே நம்ம தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தாங்கிட்டு இருக்கோம். கிடையாது. இந்த உலகத்தில் மனிதன் என்கின்ற ஒரு உயிரினத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஈகோ சிஸ்டம் ஒன்றுமே டிஸ்டர்பே ஆகாது. ஏன்னா கடவுள் எல்லாவற்றையும் சார்ந்திருக்க செய்திருக்கிறாரு. இதில் நம்ம தான் அதில் சார்ந்திருக்கிறோம் தவிர்த்து நம்மளை சார்ந்து யாருமே கிடையாது இந்த ஈகோ சிஸ்டத்தில். அதான் சொல்கிறாங்க, இந்த ஈகோ சிஸ்டத்துலேருந்து ஒரு தேனியை எடுத்துட்டிங்கன்னா இந்த உலகத்துடைய ஈக்காலஜியே கொலாப்ஸ் ஆகிடும்ட்டு. ஏன்னா தேனி அவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் தான் ஒன்றுத்துக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறான். இந்த 30 வருஷத்துல இயற்கை அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. 6 நாள் நான் உழைச்சி இந்த உலகத்தையே மாற்றிடுவேன்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை தான். பலத்தின் மிகுதியால் எத்தனை வருஷம்? 80 வருஷம். வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 90.
எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். 80 × 356 போட்டுக்கோங்க. அவ்வளோதான் உங்கள் ஆயுசு நாட்கள், என் ஆயுசு நாட்களும் பலத்தின் மிகுதியால் தான். அதில் 60 வயசுலேயோ 40 வயசுலையோ 30 வயசுலையோ போகிற கேஸு நிறைய பேர் இருக்கு. ரைட்டா? இதில் நான் இந்த உலகத்தை மாற்றிடுவேன், உலகத்தை கலக்கிடுவேன், வாழ போகிற இந்த நாட்கள் அழகாக வாழுங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 6 நாள் வேலை செய்யுங்க, 6 நாள் சம்பாதிங்க, 7 நாள் 7ஆம் நாள் சொல்லுங்க ஓய்ந்திருங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, மகிமையை பாருங்க. ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளாக, ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற நாளாக இந்த 7வது நாளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் 7வது நாளை ஆசீர்வதித்து கொடுத்தார். மறுபடியும் அந்த வசனத்துக்குள்ளாக திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் நாளிலே நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து, ரைட், அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். நம்மை ஓய்ந்திருக்கும்படி அழைக்கிறார். 7ஆம் நாளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவாய் முடித்தார். 7ஆம் நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட, இந்த பரிசுத்தப்படுத்திய நாளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஓய்வு நாளை குறித்து நாங்கள் ஆழ்ந்து சிந்திக்கும். 7ஆம் நாளிலே நீர் ஓய்ந்திருந்தீர், நாங்களும் ஓய்ந்திருக்கும்படியாக நீர் கற்றுத்தந்த அந்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். உலகத்திற்காக 6 நாட்கள் உழைக்கின்றோம். 7ஆம் நாள் என் தேவனின் நாள், என் ஆண்டவரின் நாள். அந்த நாள் உமக்கென்று அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமந்தர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.